வணக்கம். இது ஃபார்வர்ட் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பின் தலித் அரசியல் அப்படிங்கிறது இருவேறு திசைகளில் பயணிக்கக்கூடியதா மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு புறம் நாம ஜனநாயக ரீதியாக எல்லோரையும் ஒருங்கிணைச்சு அமைப்பாய் திரளணும் அப்படிங்கிற ஒரு வழி, இன்னொரு புறம் தலித்துகள் மீது நான் தலித் தொடர்ச்சியாக வன்முறைகளை நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அவங்க கூட ஒன்னா சேர்ந்து பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு ஒன்னா சேர்ந்து நமக்கான உரிமையை நாம் பெற முடியாது. இதுவரைக்கும் அவங்க நம்மளை ஏமாத்ததான் செஞ்சிருக்காங்க. அதனால தலித்துகளின் ஒற்றுமையை நம்ம பேசியாகணும், எல்லா தலித்துகளையும் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற இன்னொரு வழி. இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய வழி சரியானதா, டைரக்டர் ரஞ்சித் அவர்களுடைய வழி சரியானதா அப்படின்னு சொல்லி எளிமையா சொல்லிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை தலித் அரசியல்ல பயங்கர விவாதங்களையும் விமர்சனங்களையும் உண்டாக்கி இருக்கு. இந்த விஷயங்கள் ஆளும் திமுக அரசின் மீதான விமர்சனமா திரும்பி இருக்கு. ஏன்னா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையின் மீது இது ஒரு கட்ட பஞ்சாயத்து கொலை, அவர் ஏற்கனவே கொலைகள் செஞ்சிருக்காரு, அதற்கு பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல பாஜக கிளப்பி விடுது. அதை திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சோசியல் நெட்வொர்க்ல சுத்திட்டு இருக்கவங்க எல்லாரும் அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் தலித் அரசியல் குறித்து நிறைய காட்டமான விமர்சனங்களையும் விவாதங்களையும் கிளப்பியிருக்காரு. குறிப்பாக அவர் சொல்ற முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் போராடி பெற்று தந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தனித்தொகுதியில் நின்று ஜெயிக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், எம்பிஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏன் தலித் பிரச்சனைகள்ல முன்னாடி நிக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் அவர் வைக்கிற முக்கியமான கேள்வி. இன்னும் நேரடியாக அவர் குற்றம் சாட்டுறாரு. சென்னை மேயரையும் ஆயுதிராவிடர் நலத்துறை அமைச்சரையும் திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தனித்தொகுதியில் நின்று ஜெயித்த எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் நேரடியாக குற்றம் சுமத்தி நேரடியாக கேள்வி கேட்கிறார். நீங்க ஏன் வரல? திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்க நீங்க ஏன் வரல? தொடர்ச்சியாக ஆணவ கொலைகள் நடக்கும் போது நீங்க ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க? உங்களோட கட்சி உங்களை தடுக்குதா? அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இது மட்டுமல்லாமல் சில காட்டமான விமர்சனங்களையும் வைக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலித்துகள் தனித்தனியாக பிரிந்திருப்பதற்கு, சாதியாக பிரிந்திருப்பதற்கும் யாரோ ஒருத்தவங்க பிரிச்சுட்டாங்க, இதுவும் ஒரு சதி அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டையும் முன்வைக்கிறாரு. டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் எளிமையாக சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தலித்ஸை விட்டுருங்க, தலித்ஸோட ஓட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30% வரைக்கும் இருக்கு. இந்த பட்டியல் சமூக மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி டிமாண்ட் பண்ணுவோம், நம்மளுடைய தேவைகளை டிமாண்ட் பண்ணுவோம். நம்ம கிட்ட இவ்வளவு ஓட்டு இருக்கும்போது ஆளும் திமுகவா இருக்கட்டும் அல்லது அதிமுகவா இருக்கட்டும், இல்ல மத்த எல்லா கட்சிகளுமே நம்ம கிட்ட கேட்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்மளுடைய உரிமைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சு பேசுறாரு. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா இங்க ஒரு தலித்தோட பிரச்சனையும் நான் தலித்தோட பிரச்சனையும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா இங்க தலித்துகளை ஒடுக்கிறதே நான் தலித்தா தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு தலித் சர்வைவ் ஆகுறதோ மேல வர்றதோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில திரு ஆம்ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களை படிக்க வச்சிருக்காரு. அவரோட டெத்துல பாத்தீங்கன்னா இறுதி ஊர்வலத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய படிச்சவங்க வந்திருந்தாங்க. அவரே ஒரு புத்திஸ்ட், நிறைய படிச்சவரு. அவரோட கடந்த காலத்துல அவர் நிறைய வன்முறைகள்ல ஈடுபட்டாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு நான் தலித் கொல்லப்பட்டாலோ அல்லது செத்து போனாலோ இந்த விஷயங்கள் எதுவுமே வராது. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாராவது ஒரு தலித் இறந்து போயிட்டாதான் ஒரு ரவுடிங்க, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைப்பாங்க. இதைத்தான் ரஞ்சித் கேள்விக்கு உட்படுத்துறாரு. அதே சமயம் இவர் கூறக்கூடிய இந்த ஐசோலேட்டட் பாலிடிக்ஸ், அதாவது விலகல்வாத பாலிடிக்ஸ், தலித்துகள் மட்டும் தனியா நின்று ஜெயிக்கிறது, அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள மேல கொண்டு போறது, தலித்துகள் மட்டும் ஒன்றிணைந்து நிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பாதையை நம்ம பார்க்கணும். எஸ், அவரை பாத்தீங்கன்னா தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா டிபிஐல இருந்து திருமாவளவனாக இருந்த போது, நீ என்னை அடிச்சின்னா நான் அவனை திருப்பி அடிப்பேன், அடங்க மறு அத்து மீறு திமிழ் எழு திருப்பி அடி அப்படிங்கிற ஒரு வாசகம் ரொம்ப ஃபேமஸான வாசகம். என்னைய நீ ஒடுக்குனா உன்னை நான் திருப்பி தாக்குவேன், என்னுடைய உரிமையை நான் நேரடியா உனக்கு பயப்படாம நின்று வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் போராடியவர். அதற்கு பின்னர் இந்த மக்களுக்கான உரிமையை சட்ட ரீதியாகத்தான் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு திருமாவளவன் வராரு. அதற்கப்புறம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக அது மாறுது. திருமாவளவன் தொல் திருமாவளவன் ஆகிறாரு.
ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு காலம் கழித்து இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகட்டும் அல்லது தொல் திருமாவளவன் அவர்களே ஆகட்டும் ஒரு சாதிக்கான நபர் அல்லது பட்டியல் சாதி தலைவர் அப்படிங்கிற பாக்குற ஒரு பார்வை இருந்தது போய் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ், இப்ப இருக்க படித்த இளைஞர்கள் அவரை வந்து ஒரு முக்கியமான தலைவராக பாக்குறாங்க. பல யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் போய் லெக்சர் கொடுக்குறாரு. இந்துத்துவை எதிர்த்து வந்து பயங்கரமா களமாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஸ்டஃப் உள்ள ஒரு லீடரா வந்து டாக்டர் தொல் திருமாவளவன் வளர்ந்து நிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் வந்து கடந்து போயிட முடியாது. ஒரு தலித் தலைவர் இவ்வளவு பெரிய கட்சியாக ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு தலைவராக வளர்றது அப்படிங்கிறது ஒரு நான் தலித் தலைவராக ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்க முடியாது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சீமான் இருக்காரு இல்லையா, டக்கு டக்குன்னு கட்சி வளர்ந்துருச்சு. இப்ப வந்து ஒரு 10% வரைக்கும் ஓட்டு வாங்குறாங்க. ஒருவேளை சீமான் ஒரு தலித்தாக இருந்திருந்தால் இவரோட பாதை என்னவா இருந்திருக்கும்? இவர் கூட மக்கள் சேர்ந்து நின்றுப்பாங்களா, இளைஞர்கள் சேர்ந்து நின்றுப்பாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒருவேளை சீமான் தலித்தா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்களேன், கிராமங்கள் ஃபுல்லா சாதி வேர் பிடிச்சிருக்கு, நம்மலாம் தமிழன்னு சொல்லி ஒரு தலித் கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டாங்க. சோ அப்ப தமிழ்நாட்டோட நிலைமை மட்டும் கிடையாது, இந்தியாவோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில இருந்துதான் சர்வைவ் ஆகி தன்னுடைய கருத்தியலை சமரசத்துக்கு உட்படுத்தாமல் இந்த ஒரு நிலைக்கு வந்து திருமாவர்கள் நின்றுருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் இந்துத்துவாவை எதிர்த்து இந்துத்துவா ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டணியிலையும் இருக்காரு, இந்தியா கூட்டணியிலையும் இருக்காரு. ஸோ தலித்துகள் மீது ஒவ்வொரு வன்முறை நிகழும் போதும் திமுக அதிமுக மீது எவ்வளவு விமர்சனங்கள் வருதோ அதை விட அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மீதும் வந்து விமர்சனங்கள் நிறைய வரும். விசிக ஏன் இன்னும் திமுக கூட்டணியில இருக்கு, அவங்க வந்து நமக்கு எதுவுமே பண்றது இல்லை, நீங்க கூட்டணியை விட்டு வெளியில வந்துருங்க, நம்ம தனியா நின்று ஜெயிக்கலாம் அப்படி இப்படின்னு வீராவேசம் பேசுகிற பல உதிரிகள் வந்து மறைமுகமாக விசிகாவையும் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் தாக்கி பேசுறத வழக்கமா வச்சிருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில சமீபத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பதிலும் கொடுத்திருந்தாரு. சமூக வலைதளங்கள்ல உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இதற்கு பலியாகி அவங்க கூட விவாதத்துல ஈடுபடாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. ஸோ தொல் திருமாவளவன் அவர்களுடைய அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணுங்க. இந்த சமூகம் சாதிய சமூகமாக இருக்கு, இங்க வந்து நான் பிரிஞ்சு நின்று சண்டை போட்டு எனக்கான உரிமைகளை ஒரு டெம்பரவரியா கூட வாங்கிடலான்னு வச்சுக்கோங்களேன், டிமாண்ட் பண்ணி கூட வாங்கிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு ஜனநாயகப்பட்ட ஒரு சமூகமாக நிரந்தரமாக மாறுறதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது தான் வழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்க இவ்வளவு ஏன் பகுஜன் சமாஜ் கட்சியின் காஞ்சிராம் தொடங்கும் போது என்ன அரசியலை கையில் எடுத்தார்? பகுஜன் அரசியலை கையில் எடுத்தார். ஓபிசி, தலித், ஆதிவாசி, சிறுபான்மையினர் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கிய இந்த எல்லா ஒர்க்கிங் கிளாஸையும் உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுத்தாரு. ஸோ திருமாவர்கள் அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை தான் கையில் எடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து விமர்சிச்சுட்டு இல்ல நமக்கு நான் தலித்தோட சகவாசமே வேணாங்க, நம்ம வந்து நமக்கான உரிமையை மட்டும் தலித் தலைவர்கள்லாம் முன்னா சேர்ந்து நின்று வாங்குவோம் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லா காசா தான் போய் முடியும். அப்புறம் ரஞ்சித் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்க வந்து தலித்துகள்கிட்ட வந்து பாஜக உள்ள வந்துடும்னு பாடம் எடுக்காதீங்க, அங்க பாஜகவுக்கு எதிரானவர்கள், சேரிக்குள் பாஜக வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்லியிருந்தாரு. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தம் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ஊடுருவதற்கான யார் யார்கிட்ட எப்படி வந்து அதை ஊடுருவ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவங்கள்ட்ட இருக்கு. தலித்துகளுக்குள்ளேயும் இன்று பாஜக ஊடுருவி இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்ல, காலம் காலமாக உழைக்கும் மக்களை பாஜக ஏமாத்தி தான் ஆட்சியில வந்துகிட்டு இருக்கு. வெறும் பிராமின் ஓட்டை வச்சு வரல, வெறும் ஓபிசி ஓட்டை வச்சு வரல. இந்த எலெக்ஷன்ல வேணா இந்தியா அலையன்ஸ்க்கு வந்து இந்த ஷெட்யூல் கிளாஸ் ஓபிசி ஓட்டுகள் வந்து அதிகமா ஸ்பிளிட் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா போன எலெக்ஷன் வரைக்குமே பாஜகவுக்கு கணிசமாக தலித்துகள், ஆதிவாசிகள், ஓபிசிகளோட ஓட்டுகள் விழுந்திருக்கு. ஸோ அதனால வந்து சேரிக்குள் பாஜக வரல அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். இன்னும் எளிமையா நம்ம கண்ணு முன்னாடி தான் நிறைய உதாரணங்கள் இருக்காங்களே, ஜான் பாண்டியன் தொடங்கி, கிருஷ்ணசாமி தொடங்கி, எல்முருகன் தொடங்கி ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க வந்து சாதியின் அடிப்படையில எல்லாம் பாஜக உள்ள வரல. இந்த ஜாதி கிட்ட போயிடலாம், இந்த ஜாதி கிட்ட போக முடியாதுன்னு, யார் யார்கிட்ட எப்படி வேலை செய்யணுங்கிற சோசியல் இன்ஜினியரிங் வந்து பாஜக கிட்ட தெளிவா இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில விசிகாவையும் திருமாவளவன் அவர்களையும் வந்து கார்னர் பண்ணி நீங்க பண்றதுதான் தப்பு, நீங்க வெளியில வந்து தனியா நின்று ஜெயிச்சிருங்க, நாங்க வந்து உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க யாருமே எலெக்ஷன் அப்ப நேரடியா ஓட்டு கேட்க போற இடத்துல நிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் கணிசமான ஓட்டுகள் சாதி இந்துக்களுடைய ஓட்டுகளா தான் இருக்கு.
இவங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தனி தொகுதியில தலித்துகளை நிப்பாட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்னா மற்ற கட்சிகள்லையும் தலித்துகள் நிப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் ஜெயிக்காம இருக்க போறாங்க? அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை விட அதிகமா இருக்கும் இல்லையா? சோ அப்ப வந்து இந்த ஐசோலேட்டட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேலைக்காகாமல் போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ரஞ்சித் அவர்கள் சொல்றது முழுக்க முழுக்க தப்பா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக தவறே கிடையாது. ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சி பேச முடியாத பல விஷயங்களை டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு. ரொம்ப போல்டா பேசியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு. அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. ஸோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ், அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் ஒரு ஆணித்தனமா உண்மையா தான் இருந்திருக்கு. அதே சமயம் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அந்த அரசியல் கட்சியின் தலைவருக்கு வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கு, பிராக்டிக்கலா எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையா தெரியும், அனுபவத்தின் வழியாக தெரியும். ஸோ அவருக்கு வந்து எந்தெந்த முடிவுகளை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். அந்த வகையில் வந்து இங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய விவாதங்கள் உருவாகட்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல விரும்புற ஒரு விஷயம். ரஞ்சித் அவர்கள் பேசுறாரா, பேசட்டும். அவர் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கட்டும். ரஞ்சித்தே சொன்ன மாதிரி இங்க வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய இடத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப திருமாவர்கள் மட்டும் கிடையாது, ரஞ்சித் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பேர் வந்து இடது அரசியல்ல இருந்து நிறைய தலைமைகள் வரட்டும், நிறைய அமைப்புகள் வரட்டும். டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஸோ பன்மைத்துவமா நிறைய கட்சிகள் வரும்போதுதான், நிறைய இயக்கங்கள் வரும்போதுதான் அந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். எஸ், ஸோ ஜனநாயகம் இருக்கணும்னா அங்க நிறைய அமைப்புகள் இது மாதிரி உருவாகும், நிறைய பேர் வேலை செய்யட்டும். ஸோ அதுல வந்து எந்த சிக்கலும் கிடையாது. அந்த வகையில் வந்து ரஞ்சித் அவர்களுடைய அரசியலின் இருப்பும் இங்க தேவைப்படுது. அதே மாதிரி தேர்தல் அரசியலில் தலித்துகளுக்கு மட்டும் கிடையாது, இப்போ நான் தலித்துகளுக்கும் சேர்த்து வந்து விடுதலை சிறுத்தைகள் மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக திமுக அரசின் மீது இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வரும்போது ஆல்டர்னேட்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப கம்பீரமா நிக்குது. அதை கூடவோ அதுக்கு முன்போ பின்போ ஆரம்பிச்ச அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல பிளாஸை சந்திக்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலதுசாரிகளை எதிர்த்தும் ரொம்ப தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் டாக்டர் திருமா அவர்களுடைய அரசியலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இனி வரக்கூடிய அரசியல் காலங்கள், குறிப்பாக தலித்துகள் மீது ஏதாவது வன்கொடுமையோ ஏதாவது ஒரு வன்முறையா நிகழும் போது அது மற்ற விஷயங்கள் இதுவரைக்கும் கடந்து போன மாதிரி கடந்து போயிட முடியாது. அதற்கு வந்து நிச்சயமாக பல தடைக்கற்கள் உருவாகும். ரஞ்சித் அவர்கள் அதை வந்து ரொம்ப கிளியராகவே சொல்லியிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய டெத் வந்து அதை ரொம்ப தெளிவாகவே உணர்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விவாதங்கள், விமர்சனங்கள் அனைத்துமே தலித் அரசியலை ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு வீரியமிக்க அரசியலாகத்தான் கொண்டு போகும். அதற்கான ஒரு வழியாகத்தான் இது இருக்கு அப்படிங்கிறதான் நம்மளோட பார்வை. ஸோ மீண்டும் பேசலாம் வேறொரு வீடியோல வேறொரு விஷயத்துல. நன்றி.